எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். குட் மார்னிங் டு ஆல். இப்போது நம்ம கோபாலபுரம் 6வது தெரு வழியாக இந்த விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த விநாயகர் கோவில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. யாரும் மிஸ் பண்ண முடியாது. ரொம்ப 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 பிரமாதமாகவும் அழகாகவும் ரொம்ப நல்லா வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழா இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷனுக்கு எதிர்க்க தான் இந்த கோவில் இங்கே இருக்கு. நவரத்ன விநாயகர் கோவில் இது ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பிள்ளையார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய மூலவர். இதுக்கு ரொம்ப பிரமாதமாக அபிஷேகங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவா. அதாவது விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு 7வது செப்டம்பர் மாதம். இன்னைக்கு பிரமாதமாக ராத்திரி அவள் இந்த சுவாமிக்கு திருவீதி உலா இந்த ஏரியாவை சுற்றி வரக்கூடிய இடங்களில் அவள் நடத்துவாள். ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் இந்த பக்கம் போகும்போதும் வரும்பொழுதும் நிறுந்து பார்த்துட்டு போகலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ஸ்லைட்டாக ஏதாவது பசி எடுத்ததுன்னா பக்கத்துலேயே கங்கோத்ரி ஸ்நாக்ஸு அதுவும் இருக்குது. போகணுன்னா நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். இது இந்த மரத்தில் அவள் இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக இதை டெக்கரேட் பண்ணி வருஷம் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அதனால் இதையும் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் மென்ஷன் பண்ணினேன் அந்த கங்கோத்ரி ஸ்வீட்ஸு. ரொம்ப வருஷமாக இங்கே நடந்துட்டுருக்கு. ஃபவுண்டட் பை ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட் அண்ட் ஃப்ரெண்ட். அவளுடைய பசங்க இப்போ தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் திஸ். அழகான இந்த ஏரியாவுடைய வெளிப்புற தோற்றம் இதையும் எல்லாரும் பார்த்து கண்டு கழியுங்க. இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிட்டு வரவர் இந்த ஏரியாவில் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய திரு மனோகர் என்ற ஒரு அன்பர், ஒரு பக்தர், ஒரு டிவோட்டி. இந்த இடத்துல இந்த குழந்தைகள்லாம் இந்த கோவிலில் அவளால் முடிஞ்ச சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இவள் ரெகுலராக அந்த ஏரியாவில் இருந்து பண்ணக்கூடியவா. கோவிலினுடைய வெளிப்பிரகாரம் நம்ம பிரதட்சணமாக வந்ததுக்காக இது இருக்குது. இவ்வளவு அழகாக இந்த இடத்துல அழகாக பூக்களையெல்லாம் மலர்களையெல்லாம் தொங்க விட்டு பின்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேரிகேட் போட்டிருக்கு. ஒரு ஹார்ட் ஆஃப் த ஏரியாவில் இந்த மாதிரி இது வச்சுருக்கேன்னா இது பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த திருவீதியின் தெருங்கிறது. ரொம்ப அழகான ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமான்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த நேரம் வரும்பொழுது நம்ம அதை பண்ணிவிடுவாங்க. அதனால் நிறைய ஜனங்கள் இந்த இடத்துக்கு கலந்துக்கிறான். உங்களால் யார் யாரெல்லாம் வர முடியுமோ நீங்களும் அவசியம் எல்லோரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. விக்ன விநாயகனே சரணம். ஆதிமூல கணபதியே சரணம். கன்னிமூல மகா கணபதியே சரணம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கப்பெற்று இறைவன்
கணபதி அனைவருக்கும் பரிபூரண ஆசிகளை வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றிகள். வணக்கம்.